உத்தரப்பிரதேச மாநிலம் ஹோண்டா அருகே பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமுற்றிருக்கிறார் என்ற அச்சத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சண்டிகர் திருப்கர் விரைவு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். காவல்துறையினர் பல்வேறு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம். ராஜீவ், மேலும் விவரம் என்ன? மேலும் யாராவது காயமுற்றிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? அதாவது இந்த விபத்தில் வந்துட்டு தற்போது 2 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. மட்டுமல்லாமல் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கின்றார்கள். அவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள்ல அங்க இருக்கக்கூடிய மீட்பு குழுக்கள் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா 4 முதல் 5 பெட்டிகள் வரை அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதே போல அதில் அந்த பயணத்தில் இருந்த பயணிகளை மீட்டு பத்திரமாக அந்த மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவின் பேர்ல அதிகாரிகள் அங்க துரித அந்த மீட்பு நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகப்படியான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை உடனடியாக அங்கிருந்து அந்த ரயில் பெட்டிகள் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பாகவே அங்க இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக அங்கிருந்து பாதுகாப்பாக காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கும் பணியை நடைபெற்று வருகிறது. மட்டுமல்லாமல் மேலும் கூடுதலாக யாரேனும் உள்ளே அந்த இடைப்பாடுகளுக்கு இடையே சிக்கியிருக்கின்றார்களா போன்ற விஷயங்களை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மீட்பு குழுக்கள் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தேசிய பேரிடர் மீட்பு குழு ஏற்கனவே அந்த சம்பவ இடத்திற்கு சென்று விட்டார்கள். அதே போல மாநில மீட்பு குழுக்கள் அவர்களுடன் இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் சரியாக 3 மணி அளவில் நடைபெற்றிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறப்படுகிறது. மட்டுமல்லாமல் அந்த வழியாக செல்லக்கூடிய மற்ற ரயில்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரயில்களில் வேறு மாற்று பாதையில் தற்போது திருப்பி விடப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மொத்தம் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தற்போது தெரிவிக்கின்றது. அடுத்த கட்டமாக தீவிர சிகிச்சையில் காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கூடுதலாக அந்த உயிரிழப்பு ஏற்படலாம் என்ற ஒரு அச்சமும் தற்போது எழுந்திருக்கின்றது. தகவலுக்கு நன்றி ராஜீவ்.